வள்ளல் பெருமாள் சொல்லுவார், இந்த சாதனை முடிக்க வந்துட்ட அப்படின்னா நீ படித்து 100 மார்க் வாங்கணும், ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரணும், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னால் உனக்கு 1000 இடையூறுகள் வரத்தான் செய்யும். இது இல்லைன்னு நீ முயற்சி எடுத்தால் முடியும். 1000 பேர் ஆமாம் எல்லாம் பார்த்துட்டான், எல்லாம் எழுதிட்டான், அவனே முடிக்கல, இவருமே ராத்திரி பகரா ஊந்து படிக்கிறாரு, இவர் தான் கிழிக்க போகிறாரங்காட்டின்னு சொல்லுவான். எவ்வளோ அல்பமாக பேசுவான். அவன் ஏறுறவனை கூட தடுப்பான். நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இரு, அது காதலே வாங்கக்கூடாது. வளருகின்றவர்கள், ஒரு நிலையை நோக்கி பயணிக்கிறவர்கள் எதையுமே கவனத்தில் உள்வாங்குதல் கூடாது. வளர்ப்பெருமான் சொல்கிறாரு, வையகத்தீர் வானகத்தீர் மற்ற கத்தீர் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். இது மட்டுமா சொன்னார்? வையகத்தீர், நீங்கள்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துங்கள், தூற்றினாலும் தூற்றுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வாழ்த்தெல்லாம் வாழ்த்துங்க, தூத்துனீங்களா தூத்துங்க. நீங்கள் வையறதெல்லாம் நான் வாழ்த்தனை கொண்டிடுவேன். எப்படி? நீங்கள் வைவதையெல்லாம் நான் வாழ்த்தனை கொண்டிடுவேன். எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எவ்வளோ வையறீங்களோ அவ்வளோ வாழ்த்துன்னு நான் எடுத்துக்கிறேன்றார். அப்படி ஒரு நிலைக்கு நம்ம பெருமான்கிட்ட வந்துடணும். அதான் உண்மை. அதான் சொன்னார், சிவகதி என்பது மோட்சம், முக்தி. வள்ளல் பெருமான் இந்த நிலையை அடைவதற்கு மோட்சத்தை பற்றி முக்தியை பற்றி எழுதியிருக்கிறார். முக்தி என்பது நிலை 300 சாதனம். இந்த சித்தியெல்லாம் எனக்கு அளித்த தயாநிதின்னு சொன்னார். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். நம்முடைய உடல் எடுத்த நமக்கு ஒரு அனுபவம் வரும். நீங்கள் உண்ணும் உணவை நெறிப்படுத்துகின்ற போது ஒரு அனுபவம் வரும். குடிக்கின்ற நீரை நெறிப்படுத்துகின்ற பொழுது ஒரு அனுபவம் வரும். பார்க்கின்ற பார்வையை சரி செய்கின்ற போது ஒரு அனுபவம் வரும். அதனால்தான் இந்திரிய ஒழுக்கம் வள்ளல் பெருமான் சொன்னார். நமக்கே அது அனுபவமாகும். அங்கே அனுபவமாகும்போது இந்த இடத்தை விட்டு நம்ம நகரமாட்டோம். அதிலேயே நம்மை ஆட்படுத்தி கொண்டு போய்கிட்டே இருப்போம். நம்முடைய நோக்கம் ஏதோ அங்கே போயிட்டே இருப்போம். நம்முடைய குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு மாணிக்கவாசகர் சொல்வார். நம்முடைய குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி பயணிக்கணும். பயணிக்கும்போது நிறைய தடைகள் வரும். 1 2 நிறைய வரும். இப்படிப்பட்ட தடைகள் வராத வண்ணம் நம்முடைய முன்னோர்கள் காட்டிற்கு சென்றார்கள். குகைகளிலும் மரக்காடுகளிலும் தங்கி சாதனை செய்து பார்த்தாங்க, முடியல. வள்ளல் பெருமான் பாருங்கள், இந்த உலகத்தில் இருந்தே சாதித்தவர். மலைக்கு குகைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, சுத்த உஷ்டத்தை நீ உன்னை கட்டுப்படுத்திக்கும் போது உருவாகும்னு எழுதுகிறார். இந்த 5 புலங்களையும் நீ உன் வசம் கொண்டு வருகின்ற போது சுத்த தேகமாக மாற்றப்படுவதற்குரிய சுத்த உஷ்ணம் உடலிலே உருவாகும். அது பெருமானுடைய அனுபவம்.